வில்லியம் ஆல்ட் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த ஒரு மனிதன். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் அவர் பங்கெடுத்தார். அந்த கூட்டத்தில் இந்திய தேசத்தின் அவல நிலையும், குறிப்பாக தெற்காசிய நாடுகள் இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, மியான்மர் போன்ற நாடுகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் போய் சென்றடையவில்லை என்கிற ஒரு அறைக்கூவலின் சத்தத்தை அந்த கூட்டத்தில் அவர் கேட்டார். கேட்ட மாத்திரத்தில் தன்னை ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார். ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போது அவருக்கு திருமணமாகவில்லை. அவர்களுடைய இளமையும் மற்றும் திருமணமாகாத ஒரு சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் சென்றது. மறுபடியும் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அவர் பங்கெடுத்தார். மறுபடியும் தெற்காசிய நாடுகளை குறித்ததான ஊழிய அழைப்பு வந்தது. அப்பொழுது அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தபடினால் அவரும் ஊழியத்திற்கு வர ஒப்புக்கொண்டார். அவருக்கு வர இருந்த மனைவியும் ஒத்துக்கொண்டார் ஊழியத்துக்கு செல்வோம் என்று சொல்லி. அவர்கள் இருவரும் திருமணம் முடிந்த ஒரு 10 நாட்களுக்குள் கப்பல் ஏறி இலங்கை தேசத்திற்கு செல்வதற்காக அவர் ஆயத்தமானார்கள். ஆயத்தமாகி அவர்கள் புறப்பட்டு வந்திருந்து கொண்டிருக்கும் போதே அந்த கப்பலிலே அவருடைய மனைவி அந்த கடலின் சீதோஷ நிலைமை ஒத்துக்கொள்ளாமல் அந்த மனைவி மரித்து போய்விட்டாள். மனைவி இறந்து போய்விட்டால் மறுபடியும் அவரை சொந்த தேசத்திற்கு போக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மனிதனோ, இல்லை, என் ஆண்டவரை குறித்து அறியாத அந்த தேசத்திற்கு நான் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அங்குள்ள மக்களை கிறிஸ்துவின் பாதையிலே நான் திருப்ப வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் ஒரு உறுதியாக இருந்தபடினால் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இலங்கை தேசத்திற்கு வந்தார். இலங்கை தேசத்தில் வந்து அவர் வாழ்ந்தது வெறும் 9 மாதங்கள் தான். இலங்கையில் உள்ள காலநிலை சீதோஷ ஒத்துக்கொள்ளாதபடியினால் 9 மாதத்தில் அவர் மரித்து போய்விட்டார். ஆனால் ஒன்றை உற்று நோக்கோமானால் அந்த 9 மாதத்தில் அவர் 9 பள்ளிக்கூடங்கள், ஒரு சமுதாய கல்லூரி, ஒரு சபையை நிறுவி அங்கிருக்கிற அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அவர் பரப்பினார். குறிப்பாக இலங்கையில் உள்ள பெட்டிகொலோ என்கிற பகுதியிலே சுவிசேஷம் அநேகருக்கு சொல்லப்பட்டது. அங்கே அவர் நிறுவின அந்த பள்ளிக்கூடங்களும் அவர் நிறுவின சமுதாய கல்லூரியும் சபையும் இன்றைக்கு உயிர்ப்போடு காணப்படுகிறது. எங்கேயோ இருந்து பிறந்த மனிதனுக்கு இலங்கை தேசத்தை குறித்த ஒரு சிறிதான பாரம் ஏற்பட்டு பின்னாளிலே தன் சொந்த மனைவியை இழக்க நேரிட்டாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தீவிர முனைப்போடு அவர் செயல்பட்டபடினால் தான் வாழ்ந்த அந்த குறுகிய நாட்களுக்குள் அவர் சபை, கல்லூரி மற்றும் பள்ளிகளையும் நிறுவி ஆண்டவருக்காகவும் அந்த தேசத்தின் மக்கள் நன்மைகளுக்காகவும் இந்த குறுகிய கால வாழ்க்கை கட்டத்திலே அவர் அநேக காரியங்களை சாதித்து விட்டார். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். அவைகள் அறிந்து தேவ ராஜ்ய மகிமைக்காக, தேவ ராஜ்ய மேன்மைக்காக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக அவைகளை நாம் உபயோகிப்போமானால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் நம்மையில் வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் நிறைவேறும். ஆமேன்.